ஒரு முன்னாள் அமைச்சருக்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றம் வரை சென்றது. ஆனால் சில நிமிடங்களில் நீதிபதிகள் கேட்ட கேள்விகளே வழக்கின் திசையை மாற்றிவிட்டன. ஏன் தமிழக அரசின் அப்பீல் தள்ளுபடி செய்யப்பட்டது? லுக் அவுட் நோட்டீஸ் என்றால் என்ன? ஏவா வேலு தரப்பு என்ன சொன்னது? உச்சநீதிமன்றம் இறுதியாக என்ன உத்தரவு பிறப்பித்தது? முழு வழக்கையும் ஆதாரங்களுடன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முந்தைய திமுக ஆட்சி காலத்துல PWD மினிஸ்டர், அதாவது பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவர் ஏவா வேலு. இவருடைய அந்த பொறுப்பு காலத்துல தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல ரோடே போடாம ரோடு போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி பில்லு சப்மிட் பண்ணி பல கோடி ரூபாய் முறைகேட்டுல ஈடுபட்டாரு அப்படின்றது அவருக்கு எகென்ஸ்டான புகாரா இருக்கு. இந்த விஷயத்த முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் அரசு அமைஞ்சதுக்கு அப்புறமா தூசி தட்டி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஆர்டர் போடுறாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையும் ஏவா வேலு சம்பந்தமான முக்கியமான இடங்கள் எல்லாம் ஆய்வு அப்படின்றது பண்றாங்க, சோதனை அப்படின்றத பண்றாங்க. மீன்வெல் கேப்ல லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன பண்றாங்கன்னா ஏவா வேலுவுக்கு எகென்ஸ்டா லுக் அவுட் நோட்டீஸ் அப்படின்றத ப்ரொடியூஸ் பண்றாங்க, கொடுக்குறாங்க. அதாவது தேடப்படும் நபர் அப்படின்னு ஒருத்தர் அறிவிக்கிறதுக்காக தான் இந்த லுக் அவுட் நோட்டீஸ் அப்படின்றது பிறப்பிக்கப்படுது. என்ன ஆயிடுச்சுன்னா, கரெக்டா லஞ்ச ஒழிப்புத்துறை ஏவா வேலுவுடைய வீட்டுல சோதனை பண்ண போறாங்க அப்படின்னு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே ஏவா வேலு சிங்கப்பூருக்கு சிகிச்சைக்காக போயிடுறாரு. ஆனா ஏவா வேலு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, இது நான் ஏற்கனவே டிசைட் பண்ணியிருந்த ட்ரீட்மெண்ட் டைம் தான், இது சம்பந்தமா நான் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் என்னுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன், ஆனாலும் கூட உள்நோக்கத்தோட தான் இந்த லுக் அவுட் நோட்டீஸ் அப்படின்றது என்னை அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்றது அவருடைய தரப்பு வாதங்களா இருக்கு. இது வெறும் வாதங்களா மட்டும் சொல்லாம சென்னை ஹைகோர்ட்டுக்கும் அவரு கேஸா ஃபைல் பண்றாரு. சென்னை ஹைகோர்ட் இந்த கேஸை விசாரிச்சுட்டு லுக் அவுட் நோட்டீஸ்ல கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு முன்னாள் அமைச்சர் எப்படி இருந்தாலும் விசாரணைக்கு வரப்போறேன்னு இந்த நீதிமன்றத்திலும் சொல்லிட்டாரு, ஸோ அதனால தேவையில்லை, அவரு ஜூலை 15ஆம் தேதி அதாவது இன்னைக்கு அவர் ஆஜராகணும் அப்படின்ற ஒரு உத்தரவை மட்டும் போட்டு அந்த லுக் அவுட் நோட்டீஸை இன்ட்ரீமா ஸ்டே பண்ணிடுறாங்க, இடைக்காலமா நிறுத்தி வச்சிடுறாங்க. இதுல கொஞ்சம் அஃபண்ட் ஆயிடுறாங்க, தங்களது அந்த கௌரவம் குறைஞ்சிட்டு தான் நினைக்கிறாங்க முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு. உடனடியா அவசரமா உச்ச நீதிமன்றத்தில் அப்பீல் அப்படின்றத ஃபைல் பண்றாங்க. அந்த கேஸ் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகளா இருக்கக்கூடிய விக்ரம்நாத் மற்றும் சந்தீப் மேத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னாடி விசாரணைக்கு வருது. இதுல நீதிபதி விக்ரம்நாத்தை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு கோபப்படக்கூடியவர், ஆனா பொறுமையா கேஸை கேட்பாரு. ஆனா சின்ன மிஸ்டேக் நடந்தாலும் பட்டன்னு பொறிஞ்சு தள்ளிடுவாரு. அவருடைய நீதிமன்றத்துக்கு முன்னாடி போய் வழக்கறிஞர்கள் ஆஜராகிறக்கே கொஞ்சம் பயப்படுவாங்கன்னு கூட வச்சுக்கலாமே, அப்படியான ஒரு நீதிபதியா இருக்கக்கூடியவர். அவரு முன்னாடி தான் இந்த கேஸ் வருது. தமிழ்நாடு அரசு சார்பா காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவராகவும் மாநிலங்களவை உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய அபிஷேக் மனு சிங்வி மூத்த வழக்கறிஞர் அவர் போய் ஆஜராகிறார். என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னா, இவர் இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சி காலத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட் சம்பந்தமான முக்கியமான வழக்குகளுக்கு இவர் தான் ஆஜராகிட்டு இருந்தார். ஆட்சி மாற்றம் வந்த உடனேயே அப்படியே இந்த கவர்மெண்ட்டுக்கும் வந்துட்டாரு. டிப்பிக்கல் காங்கிரஸ்காரர்களுடைய அதே புத்தி. சரி, ஓகே. அடுத்ததா முகுல் ரோத்தகி ஏவா வேலு, அதாவது திமுக தரப்புக்கு ஆஜராகக்கூடிய மூத்த வழக்கறிஞரா அப்பியர் ஆகிறாரு. கேஸ் ஸ்டார்ட் ஆன உடனே தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக ஆஜரான அபிஷேக் மனு சிங்வி, சார் இங்க பாருங்க, சென்னை ஹைகோர்ட்டோட ஆர்டரை படிச்சு பாருங்களேன், என்ன எந்த ஆய்வுமே பண்ணாம எல்லா சலுகையும் தூக்கி கொடுத்துட்டாங்க, அவருக்கு எதிராக எந்த கடுமையான நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா கடைசிக்கு லுக் அவுட் நோட்டீஸை கூட அவங்க விட்டு வைக்கல, அதுக்கு கூட இடைக்கால தடை விதிச்சிருக்கிறாங்க. இப்படியான ஒரு சோதனை நடக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனேயே ஏவா வேலு சிங்கப்பூருக்கு ஓடி போயிட்டாரு. இந்த வார்த்தையை நான் சொல்லல, நீதிமன்றத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட் பயன்படுத்தின வார்த்தை. போயிட்டாரு, கேட்டா சிகிச்சை அப்படின்றாரு. இதுல என்ன இருக்குது, இப்படி நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா வழக்கு எப்படி துரிதமா நடக்கும், ஒழுங்கா நடக்கும், அதனால இந்த லுக் அவுட் நோட்டீஸ் தடை செஞ்சதை நீங்க இம்மிடியட்டா எடுத்து விடணும், அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஏன்னா அவர் இன்னைக்கு அப்பியர் ஆயிட்டாரு, நாளைக்கு கூட அவர் ஓடி போயிடலாம் எங்கேயாவது, அதனால இது ரொம்ப சீரியஸான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ஏவா வேலு தரப்புல இருந்து மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி அப்படியே எந்திரிச்சு ஏதாவது வாதங்கள் வைக்கலான்னு எந்திரிக்கிறாரு. டக்குன்னு நீதிபதிகள் தடுத்து நிறுத்திடுறாங்க. நீங்க உட்காருங்க, எதுக்கு நீங்க இப்ப டென்ஷன் ஆகுறீங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு ஏற்கனவே அவங்க பெட்டிஷன்லாம் படிச்சிருக்கிறாங்க. படிச்சு பார்த்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சர மாதிரியான கேள்வி கேட்க தொடங்குறாங்க. சரி, அவரு சிகிச்சைக்காக போறேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கிறாரு, போனவர் ரிட்டர்ன் வந்துட்டாரு. சென்னை ஹைகோர்ட்டுடைய ஆர்டரை ஒபே பண்ணி அவர் இன்னைக்கு போய் காலையில லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு முன்னாடி போய் ஆஜரும் ஆகிட்டாரு. அவர் தான் அப்பியர் ஆயிட்டார்ல, அவர்கிட்ட விசாரணை நடத்த வேண்டியது தானே. ஒரு நேர்ல வந்து ஆஜரான ஒரு நபரை எதுக்காக தேடைப்படும் குற்றவாளி அப்படின்னு நீங்க அனௌன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எதுக்காக இந்த லுக் அவுட் நோட்டீஸை தொடர்ச்சியா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் தேவையே இல்லை, எனக்கு தெரிஞ்ச இந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு எடுத்த உடனே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட உங்களுக்கு ஏதாவது கேட்கணும் விசாரிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கேளுங்க, விசாரணைக்கு நடத்துங்க, இதுல யாரும் உங்களை இப்ப தடை செய்யலையே அப்படின்னு சொல்ற இன்னொரு வார்த்தையும் சொல்றாங்க.
ஃபர்ஸ்ட் பால் இப்படி சிக்ஸர் தூக்கி அடிச்சிட்டாங்களா நீதிபதிகள், உடனே உஷாராயிட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வழக்கறிஞர். 2வது பாலை தூக்கி போடுறாங்க. என்னன்னு சொல்றாங்க, சரிங்க அப்படின்னா விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு உத்தரவு போடுங்க அப்படின்றாங்க. எதுக்கு அந்த உத்தரவு போடணும்? நீங்க கேட்டு வந்தது லுக் அவுட் நோட்டீஸ் இருக்கணுமா வேண்டாமா அப்படின்றதுதான். இதை தாண்டி அவர் விசாரணைக்கு நீங்க வந்து ஆஜராகிட்டாரு, ஆஜரானவரை நீங்க ஒழுங்கா விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுங்கன்னு எதுக்கு நாங்க உத்தரவு போடணும் அப்படின்ற 2வது 6 தூக்கி அடிச்சிடறாங்க. 3வதா, சரிங்க இதெல்லாம் இருக்கட்டும், ஆனா இந்த பெட்டிஷனை படிச்சு பாருங்க, கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகள் அவர் மேல இருக்கு, தயவுசெய்து படிங்க அப்படின்றாங்க. அதுக்கும் நீதிபதிகள் இருந்துட்டு எதுக்கு படிக்கணும், நீங்க வந்திருக்கிறது திருப்பி நாங்க சொல்றோம் லுக் அவுட் நோட்டீஸ் வேணுமா வேணாமா அப்படின்றதுதான். அதுவும் இந்த முறைகேடு செஞ்சாரா இல்லையா அப்படின்றது வேற வேற விஷயங்கள். 2யும் போட்டு குழப்ப வேணாம், அதெல்லாம் இங்க எடுத்துட்டு வராதீங்க அப்படின்னு 3வது 16 அடிச்சிடறாங்க. 4வதா கடைசியா நம்ம ஒரு யாக்கரை இறக்கி பார்ப்போம் அப்படின்னு முடிவு பண்ண தமிழ்நாடு கவர்மெண்ட் வழக்கறிஞர், சரிங்க அப்படின்னா ஏவாவோட பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கணும்னு ஒரு உத்தரவு போடுங்க அப்படின்றாங்க. நீதிபதிகள் கடுப்பாயிடுறாங்க. எதுக்கு பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கணும், நாங்க எதுக்கு உத்தரவு போடணும்? உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சென்னை ஹைகோர்ட்டுக்கு போய் ஒரு தனியா ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணி அங்க போய் கேட்டு வாங்கிக்கோங்க, பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கணுமா வேணாமா அப்படின்னு. போனவர் ரிட்டர்ன் வந்துட்டாரு, வந்தவர்கிட்ட நீங்க இந்த மாதிரியான விஷயங்களா கேட்கறது ஏன்னு எங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லி மனுவை தள்ளுபடி செய்யறோம், டிஸ்மிஸ் பண்றோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ தமிழ்நாடு அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி அப்படின்றது செய்யப்படுது. இதுக்கப்புறம் தான் ஏவாவேலு தரப்பு, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இவ்வளவு நடக்குது, ஏவாவேலு தரப்புல இருந்து யாருமே எதுவுமே பேசல, ஏன்னா நீதிபதிகளை தேவையே இல்லைன்ட்டாங்க. அப்படியே பொறுமையா எந்திரிச்ச ஏவாவேலு தரப்பு வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு, நான் ஒரு முந்தைய அமைச்சர், முன்னாள் அரசுல இருந்த ஒரு அமைச்சர், இதெல்லாம் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, இந்த கேம் எல்லாம் எங்களுக்கும் தெரியும், நாங்க வந்து இதுக்கு தயாரா தான் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. இதை கேட்ட பக்கத்துல இருந்த நீதிபதி சந்தீப் மெத்தா சிரிச்சுக்கிட்டே, எதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்றீங்க, நீங்க ஆட்சி காலத்துல இருந்தப்போ இதைத்தானே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, ஸோ உங்களுக்கு அது திருப்பி வருது, நான் வேணா ஒரு ஃப்ரீ லீகல் அட்வைஸ் கொடுக்கட்டுமா, நீங்க வந்து எல்லாத்துக்கும் ப்ரிப்பேரா இருங்க, அவங்க கூப்பிடுறாங்களா, நீங்க தப்பு பண்ணலையா போய் அப்பேர் ஆகுங்க, போய் உங்களுடைய தரப்பு வாதங்களை சொல்லுங்க, கைது பண்ணணும்னு நினைக்கிறாங்களா ஜாமீனுக்கு போங்க, மற்றபடி புலம்புறதெல்லாம் செய்யாதீங்க, நீங்க ஒரு பொலிட்டிஷியனா இருக்கீங்க, இது எல்லாத்தையும் நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், போய் நீங்க விசாரணைகளுக்கு முழுமையா ஒத்துழைப்பு கொடுக்கறத பாருங்க அப்படின்னு சும்மா ஜஸ்ட் அப்படியே போற போக்குல அப்படியே சொல்றாங்க. ஒரு மாதிரி திருப்பி ஹீட்டட் ஆர்கியூமெண்டா ஆரம்பிக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து ஏதோ சொல்ல வராங்க, இல்ல எல்லாம் கேட்டு முடிச்சாச்சு, எல்லாருமே கிளம்புங்க அப்படின்னு சொல்லி கேஸை முடிச்சு வச்சிடறாங்க நீதிபதிகள்.